இன்றைக்கி எங்கள் ஆஃபீஸில் ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனில் எங்களுக்கு கொடுத்த சாப்பாடு தான் இது. ஆஃப்ரிக்கா கண்டத்துல எல்லாம் எங்கே சாப்பாடு நல்லா இருக்க போகுது, எதையாவது சாப்பிடுவானுங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு இதுதான் சாம்பிள். எல்லா ஆஃப்ரிக்கா நாடும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்காது. நான் இருக்க கண்ட்ரி பேர் ஜாம்பியா. அங்கே நடந்த ஃபங்க்ஷனில் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ண சாப்பாடை தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்ன இது மொத்தமாக எங்கள் டேபிளில் கடைசியாக எடுத்துகிட்டு வந்தோடனே இங்கே ஃபோர்க்கு, சேவியேட்டு, நமக்கு ஒரு பிளேட்டு கொடுக்குறாங்க. இருங்க, எப்படி எல்லாத்தையும் சப்ளை பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பஃபே சிஸ்டம் மாதிரி என்ன வேணால் சாப்பிடுங்க, எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டானுங்க. நம்ம சாப்பிடுங்கன்னு சொன்னாவே வெளுத்து விடுவோம். இதில் ஃப்ரீ சாப்பாடு, எவ்வளோ வேணால் வாங்கி சாப்பிடுங்கன்னா சும்மா விடுவோமா? இருங்க, ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஆஃப்ரிக்கன் ஃபுட்டு எப்படி இருக்குமோ என்ன இருக்குமோன்னு நினச்சிருந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். எல்லா ஆஃப்ரிக்கா நாட்டிலையும் ஆஃப்ரிக்கன் ஃபுட்டும் இருக்கும். இது ஆஃப்ரிக்கன் ஃபுட்டு இல்லை, வெஸ்டர்ன் ஃபுட்டு. மின் சட்னி, அப்புறம் இது சிக்கன் ரோல். சோறுலாம் கிடையாது, சோறு சப்பாத்திலாம் கிடையாது. பாருங்கள் என்னென்னு காமிக்கிறேன். சிக்கன் ரோல் 2 பீஸு. இது பீஃப் கட்லெட்டு. சிக்கன் ரோல் பாருங்கள் எப்படி இருக்குண்ணா. இது பீஃப் கட்லெட்டு, அதில் 2 பீஸு. லெமன் 1 சேர்த்து வாங்கிக்கலாம். க்யூவில் நிற்கிறேன். அடுத்து சிக்கன் சமோசா. இது வெஜ் சமோசாலாம் இல்லை, உருளைக்கிழங்கு வச்சு பட்டாணி வச்சு கொடுக்குற மாதிரிலாம் கிடையாது. சிக்கன் சமோசா உள்ள சிக்கன் மின்ஸ் மீட் மாதிரி வச்சு வைப்பாங்க. அதுக்கடுத்து இந்த பக்கம் இது பீஃப் ரோலு. சின்னதாக தான் இருக்குது, ஆனால் உள்ள பீஃபு நல்லா சூடாக ஆவி பறக்க பறக்க இருக்குது. காலையிலேருந்து வேறு சாப்பிட்லையா, நல்ல பசி, வச்சு வெளுத்து வாங்க வேண்டியதான். இது சிக்கன் விங்ஸு. சின்னதாக தான் இருக்குது, ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கவே நல்லா ஜூஸியாக இருக்குது. இங்கே பாருங்கள், நல்லா காமிக்கிறேன் பாருங்கள், பக்கத்தில் ஆவி பறக்குது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குது பார்க்கும்போதே. அடுத்து என்ன இருக்குது, பீஃப் கபாப். பீஃப் அந்த குச்சியில் குத்தி குத்தி வச்சுருப்பானுங்கள்ல, கபாப்னு சொல்லுவோம்ல, அது. அவ்வளோதான் சாப்பாடு. சோறுகிறு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இதோட சாப்பாடு முடியுது. அந்த பக்கம் டெசர்ட்டு. டெசர்ட்டுக்கு ஃப்ரூட்ஸு, கேக்கு, அப்படி இப்படி நிறையா ஸ்வீட்ஸ் வச்சுருக்கானுங்க. இங்கே உள்ள கேக்கெலாம் நம்ம ஊரில் உள்ளது மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாலாம் இருக்காது. ஸ்வீட்டு மைல்டாக தான் இருக்கும். ஃப்ரூட்ஸை பாருங்கள், அந்த வாட்டர் மெலானில் குத்தி எவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஃப்ரூட்ஸே அந்த கபாப் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் வாட்டர் மெலான், கிரேப்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த பக்கம் கேக்கு, இந்த பக்கம் அது என்னென்ன தெரியல, ஏதோ விதவிதமாக இருக்குது. சரி இருங்க, ஸ்வீட்டு இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஃப்ரூட்ஸ் செம்மையாக அடுக்கியிருக்காங்கல்ல. இந்த பக்கம் கேக்கு, அந்த பக்கம் அதுவும் ஒரு ஸ்வீட்டு. எல்லாத்தையும் வாங்கியாச்சு. வாங்கி வச்சுட்டு தான் அந்த ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரி வச்சு சாப்பிட்டுட்ருக்கோம்.